பேச்சுல போட்டி போடுறது நாரதர் வள்ளி தப்பை. எல்லாரும் கவனமா பாத்தீங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் பாடனே வண்டு விழி கற்கண்டு பள்ளி மாதிரி நான் பாடின அதே சுருதியில இவங்க பாடின பிரச்சனை இல்லை. இவங்க ஒரு சுருதியை கூட வச்சு பாடினாங்க. பெண்கள் சுதி எப்பயுமே பெண்கள் குரல் வள இருக்கும் பாத்தீங்களா? சரி, அதுல பாடுற நீங்க அதுலயே பாட வேண்டியதானே? அப்புறம் அதோட கூட சுதி வச்சு பாடுறது இது பிரச்சனை தானே? ஏன் நீங்க மட்டும்தான் பாடுவீங்க, நாங்க பாட முடியாதா? கிடையாதுங்க. பாட்டுலே நான் வந்து பிரச்சனை பண்ணே வரல. புரியுதா உங்களுக்கு? பெண்களுடைய குரல் வளமே அப்படிதான். மென்மையானதுன்றனால சத்தம் அதிகமா இருக்கும், சுதி கூட இருக்கும். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பெண்களுடைய சுதி வந்து நாதஸ்வர சுதி, சீவாளம் பேசுன்னு சொல்லுவாங்க. கூடுதலா தெரியும். பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து அப்படி கிடையாது. கட்ட சார்ந்த யாரா இருந்தாலும் சரி. அப்ப நான் பாடுற சுதியே நீங்க பாடி இருந்தீங்களா? அடுத்து எப்படி பாடுனீங்க? அதை விட கூட வச்சு பாடுனீங்க. அப்புறம் என்ன காரணம்? இதுல கூட விட்டு தர மாட்டேன்ற ஒரு அகங்காரம், ஒரு மண்டக்கணம், ஒரு திமிரு. இதுக்கு நான் கேக்குறேன், சொல்லுங்க. ஒருத்தன் 10 கூட மம்பட்டி வெடி 10 கூட மண்ணான்றியா? சரி, அதை காட்டி 2 கூட நம்ம சேர்த்து அல்றான்னு வச்சுக்கோங்க. அது என் திறமை, என் நம்பிக்கை. இன்னும் 10 கூட நான் வெட்டி கச்சவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்காங்கல்ல. இதுக்கு இது போய் பொறாமை நினைக்கிறீங்க நீங்க? வாங்க, போட்டியாக நினைக்கிறேன், பொறாமையாக நினைக்கிறேன். மச்சமே எடுக்கணும், வழி தெரிஞ்சதான் நடக்கணும். நான் நீ என்ன பொறுத்த வரைக்கும் முன்னேறி போன மாதிரி பின்னேறி போடுங்க. நீங்க ஆரம்பிச்சீங்க, சரி, அதை முடிச்சு வைக்கிறது என் கடமை. கடமை செய்யும்போது பலனை எதிர்பார்க்க கூடாது. சரி, இந்த இடத்துல கேள்விகள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும். இப்ப நான் கேட்டேன் நீங்க யாரு அப்படின்றத. ஏன்னா நாட பத்தி சொன்னீங்க. நாடு எந்த நாடு? தொண்டை நாடு, நிலம், குறிஞ்சி நிலம், ஊரு, சிற்றூர், தலைநகரம், ஏற்பாடு, தந்தை பெயர், நம்பிராஜன், தாய் பெயர், தங்கை மோகினி, உடன்பிறந்த பெயர், வள்ளி, உடன்பிறந்தோர், பிரபாகர் 7 பேர். சரி, வந்திருப்போம். காவலுக்கு என்ன காவல்? காவல் என்ன பேர்? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாரு? செந்தனை. கருந்தனை எங்களுக்கு, செந்தனை செந்தில் வடி வேலனுக்கு. கையிலே உள்ளது காவல் அமைத்திருப்பது, கரண் அடைந்திருப்பது பருவம், பருவம் என்பது சித்திரம், பாதுகாக்க வேண்டும். பத்திரம் வருவது ஒரு முறை, சாஸ்திரம். அப்படி வருவதை தவற வேண்டும். உபத்திரம் இருக்காங்களே, இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. இருக்கக்கூடிய ஆளை பொறுத்தான இருக்கு. கையில என்ன சொல்றீங்க? சத்தத்தால கட்டு. யார் கொடுத்தது? அப்பா. எதுக்காக கொடுத்தாரு? தட்டுவதற்கு தாளம். என்ன தட்டுவதற்காக? தாளம் தட்டத்தை. பாட்டுக்கு தாளம் ரொம்ப முக்கியம். தாளம் தாளம் போச்சுன்னா